जय सद्गुरु महाराज की जय। जय श्री पूज्य श्री श्री अम्माவுக்கு जय। கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. மதுர கவியாழ்வார் கண்ணினும் சிறுத்தாம்புன்னு சொல்லும்படியான ஒரு திவ்ய பிரபந்தத்துல குருவுடைய பெருமையை ரொம்ப விசேஷமா பேசுறார். பகவான் ரொம்ப விசேஷமானவன். அந்த பகவானை நமக்கு புரிய வைக்கிறதுனால குரு அந்த பகவானை காட்டிலும் விசேஷமானவர் அப்படின்னு சொல்றார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில். உலகத்துல எல்லாரும் பார்த்தோம்னா கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணன்னு சொல்லி பகவானுடையதான நாமத்தை சொல்லி தங்களுடைய பாபத்தை அழிச்சென்று உத்தமமான நல்ல கதி அடைகிறதுன்றது இயல்பான ஒரு காரியம். அந்த பகவான் சௌலபியமூர்த்தி யசோத கத்தின தாம்பு கைத்துக்கு வசப்பட்டு நின்னான், தாமோதரனா நின்னான். பெரிய மாயன், மாயன்னா ஆசிரிதமான லீலைகள் உடையவன், ஆச்சரியமான லீலைகள் உடையவன் அர்த்தம். அந்த எம்பெருமான் அப்பேற்பட்டவன், நமக்கு எல்லாருக்கும் சுவாமி அவன் தான். என்னப்பனில் அந்த பகவானை பார்க்கறதும் அவன் நாமத்தை சொல்றதும் பகு சுகம், திவ்யமான ஆனந்தம். ஆனாலும் கூட நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. ஆனா ஆழ்வார்த்து நகரில திருக்குருகூர் இடத்துல என்னுடைய குருவா இருக்கும்படியான நம்மாழ்வாருடையதான பெயரை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. என் நாட்கள் அமுதூறது தாழ்ந்த நீசனான எனக்கே நம்மாழ்வாருடைய பெயரை சொன்னா சுகமா இருக்கு. நம்மாழ்வார், சடகோபா, காரிமாரா அப்படின்னு என் குருவுடைய பெயரை சொல்லும் பொழுது நான் அனுபவிக்கிற ஆனந்தத்தை வார்த்தைகள்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அனுபவிச்சு பேசுறார் மதுரகவியாக. சத்தியம்தானா இது அப்படின்னா நிஜமாவே சத்தியம்தானா. அந்த குருவுடைய பெயரை சொல்லும் பொழுது உண்டாகக்கூடிய ஆனந்தத்தை வார்த்தைகள்னால சொல்லவே முடியாது. அது மோட்சத்தையே தரக்கூடிய அளவுக்கு பலம் உடையது. ஆனா அதற்கு அந்த குருவனிடத்துல திட விசுவாசம் வேணும் மனுஷாளுக்கு. அப்படி இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அந்த குருவுடைய நாமத்தை சொல்லி அனுபவிக்க முடியும். குருவிடத்துல கிஞ்சித்து சந்தேகம் இருந்தா கூட இந்த குருவுடைய நாம உச்சாரணம்ன்றது பெரியதான ஒரு பலத்தை தரும். ஆனா இவளால் உணர முடியாது. தொண்டனூர் நம்பி அப்படின்னு ஒரு மகாத்மா இருந்தார், சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். தொண்டனூர்னு ஒரு இடத்துல இருந்திருந்தார். எப்பொழுதும் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு ராமானுஜருடைய பெயரையே ஜபிச்சிருந்தார். அவருக்கு நாராயண நாமமோ கிருஷ்ண நாமமோ ராமநாமமோ தெரியாது. ராமானுஜ நாமம் சொல்லியாச்சுன்னா சுகம். தன் குருவுடைய பெயரை சொல்லியாச்சுன்னா நிச்சயமா பரமானந்தம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சிரேஷ்டமா திடமான விசுவாசம் அவருக்கு. அவர் நித்தியம் தன்னுடைய வீட்டுல திவ்யாராதனம் பண்ணுவார். திவ்யாராதனம்னா அடியவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கிறது. அன்னதானம்னு சொல்றேன், அது பகவத் பக்தாளுக்கு கொடுக்கிறது. நிறைய வைஷ்ணவர்களா வந்து சாப்பிட்டு இருப்பார்கள். நித்தியம் நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி கிரகத்துல நல்ல பணக்காரன். ஒரு சந்தர்ப்பத்துல அந்த மாதிரி ஒரு கதி ஆராதனம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஊருக்கு ஒரு சைவ பண்டாரம் வந்தார். பசிக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தர் இடத்துல ஆகாரம் கேட்டார். ஒரு வீட்டுல போய் ஆகாரம் கேட்டார். உடனே அந்த வீட்டுல இருக்கவா சொன்னா அந்த ஒரு வீட்டுல நல்ல ஆகாரம் கொடுக்கிறார். நித்தியம் அவர்கள் ரொம்ப அழகா விருந்து தயார் பண்ணி எல்லா பக்தாளுக்கும் கொடுக்கிறார். நீங்களும் அங்க போனா கிடைக்கும். ஆனா வாசல்ல நின்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனேயே இந்த சைவ பண்டாரம் அந்த
தொண்டனூர் நம்பியுடைய வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். உடனே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு கூப்பாடு போட ஆரம்பிச்சுட்டார். ரொம்ப பசி அவருக்கு. யாரும் வெளியில வரல. ஆனா ஒரு பாட்டுக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இதையே சொல்லிட்டு இருந்தார். இந்த சப்தம் கேட்டுதான் தொண்டனூர் நம்பிக்கு காதுகள்ல. உடனே கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வெளியே வெளில ஓடி வந்துட்டார். பார்த்தா தூக்கி வாரி போட்டதற்கு வெள்ளத்தில் நிற்கிற ஒரு சைவ பண்டாரம். சாதாரண வைஷ்ணவர்கள் மட்டும்தான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லுவார். இவர் சைவ பண்டாரமா இருக்கு. இவர் சொல்லிட்டாராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன். இவர் பார்த்து இன்னும் வேற தடவை சொல்லிட்டார். உடனே தொண்டர் நம்முடைய கையை கூப்பினார். இப்படி உத்தமமான நாமத்தை என்ன காரணத்துக்காக நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டார். உடனே அவர் சொன்னார், இவர் சொன்னா இங்க சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னா அதனால சொன்னேன் அப்படின்ட்டார். உள்ளத சொல்லிட்டார். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். வாங்கோன்னு உள்ள அழிச்சுட்டு போயிட்டு பந்தியில உட்கார வச்சுட்டார். பந்தியில உட்கார்ந்துக்கு வரலாம் வைஷ்ணவர்கள். நடுவில் வண்டிவர் உட்கார்ந்த உடனே எல்லாரும் எழுந்துட்டார். தொண்டனூர் நம்பிய சப்தம் போட ஆரம்பிச்சுட்டார். என்ன அநியாயம் பண்றீங்க, பெரிய அபச்சாரம் நடந்துடுச்சு. இவரை கொண்டு நீங்க உட்கார வைக்கலாமா, நாங்கள் எல்லாம் பகவத் பக்தர்கள், சாப்பிட இடத்த இவனை கொண்டு உட்கார வைக்கலாமா அப்படின்ட்டார். உடனே தொண்டனூர் நம்பி கை கூப்பிட்டார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு ஒரு தடவை சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். ஒன்னு அங்க இருக்க வாசனை மேலும் சொன்னா மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு தடவை ராமானுஜாய நமகன்னு சொன்னாலே மோட்சம் கிடைக்கும். பல தடவை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்லியிருக்கார். ஒரு வாய் சாப்பாடு கிடைக்காதா அப்படின்ட்டாரு. உடனே அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா இருந்தது, அதிர்ச்சியா இருந்தது. இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சத்தியம். உடனே அவர் கேட்டார், என்ன ஆச்சு அப்படின்னாரு. ஏன் எல்லாரும் இப்படி போட்டுருக்காங்க? இல்ல, நீ ராமானுஜ சம்பந்தம் இல்லாதவன், அதனால உம்மை கொண்டு வந்து பந்தியில உட்கார வச்சு தப்புன்னு சொல்றா அப்படின்னா. அவ்வளவுதானே. உடனே தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு ஆறாம். இந்த தொண்டனூர் நம்பியுடைய சிஷ்யனா மாறிட்டார். அந்த இடத்துல ஆகாரம் சாப்பிட்டார். சாப்பிட்டு சொன்னார், உம்ம மாதிரி ஒரு பக்தனை நான் பார்த்ததில்லை, உத்தமமான குரு பக்தனை கவனிச்சதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அதனால உம்முடைய சிஷ்யனா இருக்கிறது பகு உத்தமம். எனக்கு இங்க ஏதான ஒரு கைங்கரியம் கொடுங்க, நான் அதான் ஒரு சேவை பண்றேங்க, சாப்பிட்டு இருக்கேன், இந்த கைங்கரியம் வேண்டு உங்க சிஷ்யனாவே வாடுறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே தொண்டனூர் நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமா எடுத்து கலிகை மாற்ற கைங்கரியம் உமக்கு, அதாவது சாப்பிட்ட பிறகு அந்த எச்சலையை எடுத்து நிறைய சுத்தம் பண்றது உம்முடைய வேலைன்னு தரான். அன்னியிலேருந்து இவர் தொண்டனூர் நம்பி சிஷ்யனா இருந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு ஜபிச்சுண்டு இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்தாங்க. இந்த குருவுடைய பெயர் அவ்வளவு சிரேஷ்டம். அதை சொன்னதிலேயே இவருக்கு உத்தமமான பகவத் பக்தி வந்து மோட்சத்தை அடைஞ்சார். அவ்வளவு விசேஷம் இந்த ராமானுஜருடையதான நாம சங்கீர்த்தனம். அந்த திருடம், அந்த தொண்டனூர் நம்பிக்கு தன்னுடைய குருவுடைய சத்தியமா விசேஷமான பலம் தரும் அப்படின்ற திருடமான நம்பிக்கை. அதே நம்பிக்கை இந்த தொண்டனூர் நம்பி சிஷ்யருக்கும் இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்துல இவர் இந்த சைவ பண்டாரமா இருந்தாரு. அவர் ஒரு நாள் திருப்பதி திருமலை பெருமாளை சேவிக்க போனார். அந்த திருமலையில தான் அனந்தாழ்வான்னு சொல்லி ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருந்தார். நிறைய ஒரு நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனத்துல ஒவ்வொரு நாளா பூவை பிரிச்சு அந்த பூவெல்லாம் தொடுத்து திருப்பதி பெருமாளுக்கு மாலை கட்டி போடுறதுன்னு ஒரு கைங்கரியம். அதனால அங்க இருக்க செடிகள் எல்லாம் சுத்தம் பண்ணி பாத்தி எல்லாம் கட்டிண்டு களையெல்லாம் பிடிங்கிட்டு இப்படி இருந்தார். அந்த சமயத்துல இந்த சைவ பண்டாரமா இருக்கிற இங்க வந்தார். இப்ப சைவ பண்டாரம் இல்லை, ஆனா அங்க வந்தார். உடனே ஒரு அனந்தாழ்வான பார்த்து சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய குருவுடைய குரு சொல்லுவார், எங்க பரமாச்சாரிய ராமானுஜர் சொல்லுவார், இந்த மலையில இருக்கிறவாள்லாம் நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள்னு சொல்லுவார். நீ என்னடானா அந்த செடியெல்லாம் பிடுங்கி பிடுங்கி இடத்த மாத்தி மாத்தி நடுற, இங்க இருக்கிற களையெல்லாம் பிடுங்குறேன்னு சொல்லி அந்த செடியெல்லாம் பிடுங்கி பிடுங்கி புதரெல்லாம் வெட்டி வெட்டி போடுறாரு. அவெல்லாம் நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள். அவருக்கு ராமானுஜருடைய சிஷ்யர் இருந்து தெரியாது. அவருக்கு நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள் ஒரு பாவம் பண்றல, இந்த பாபத்தொழில் வேண்டாம், என் கூட தொண்டனூருக்கு வந்துருங்கோ, எனக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்துக்காரு என் குரு, அதுல 4ல் 1 பங்கு உனக்கு தரேன், அந்த கைங்கரியத்தை வந்து நிம்மதியா இருக்கும், இந்த பாபத்தை பண்ண வேண்டாம்னு. அவ்வளவு தூரம் அவருக்கு தன் குருவிடத்துல விசுவாசம். இவர் பண்ற கைங்கரியத்துல 4ல் 1 பங்கு இவர் தராராம், சொத்து மாதிரி. அதுல 1 பங்கு உமக்கு தரேன், அந்த கைங்கரியத்தை பண்ணு, இந்த பாபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. உடனே அனந்த ஆழ்வான் பாகவத வார்த்தையை மீறப்படாது சொல்லிட்டு பேசவும் முடியல. ஆனா இது தன் ஆச்சாரன் கொடுத்த கைங்கரியம், அதனால சொல்லல, என் குரு கொடுத்த கைங்கரியம் மன்னிக்கணும்,
என்னால நீங்க சொல்ற கைங்கரியத்தை பண்ண முடியாது, நான் இங்கதான் இருக்கணும், என் குருவுடைய கட்டளை அப்படின்ட்டாங்க. உடனே இவருக்கு யார் உம்முடைய குரு அப்படின்ட்டாராம். சொன்னார் அடியன் ராமானுஜதாசன் அப்படின்னுட்டாங்க. உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது தன் குருவுடைய குரு அவருடைய சிஷ்யன் இவர் அப்படி தெரிஞ்சதை எடுத்து. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த குரு பக்தியும் குருவுடைய நாமஜபமும். அதனால சொல்லி பார்த்தோம்னா தெரியும். அதனால எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குருஜி அம்மானு கத்தி பாருங்க, அப்ப அதோட பலம் தெரியும். ஸ்வயம் அனுபவத்துல ஜபிச்சு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. जय सद्गुरु महाराज की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावत जय. राधे कृष्णा राधे कृष्णा.